இன்றும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் கைவசம் இருக்கின்றன. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக சட்டத்தின் முன்பிக்குகளும் சமம், போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் போதைப் பொருளுடன் சிக்கிய பிக்குகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். சட்டத்தின் முன்னாள் பிக்குகள் உட்பட அனைவரும் சமம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இச்சம்பவம் குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்க்கின்றோம். இச்சம்பவம் தொடர்பாக மகா சங்கத்தினரின் அறிவுரை மற்றும் ஆலோசனைகளுடன் ஒரு பக்கத்தில் செயற்படும் அதேவேளை சட்டப்பூர்வமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் அதே முறையில் எடுப்போம். குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஒருவருடைய தராதரத்தை பார்த்து எடுப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பலவீனமானவர்களுக்கு ஒரு சட்டமும் பலமானவர்களுக்கு இன்னொரு சட்டமும் செயற்பட இடமில்லை. யாராவது சட்டவிரோதமாக செயற்பட்டால் அதில் தலையிட்டு அவர்களை சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என அவர் குறிப்பிட்டிருப்பதாக இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தையிட்டி விகாரை காணி அளவீட்டு பணியை உடனடியாக நிறுத்துங்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாவட்ட செயலாளருக்கு கடிதம். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்யும் பணிகளை உடனடியாக நிறுத்தி குறித்த காணி உரிமையாளர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அழைத்து கலந்துரையாடிய பின்னர் காணி உரிமையாளர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் வெளிப்படையான எழுத்து மூலமான இணக்கப்பாடு எட்டப்பட்டு காணி விடுவிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் மாவட்ட செயலாளரிடம் கடிதம் மூலம் கோரியிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு நேற்று ஆரம்பம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தியை விரிவாக பார்க்கையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சுமார் 8 மாத கால இடைவெளிக்கு பின்னர் நேற்று திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டன. யாழ்ப்பாண நீதவான் எஸ் லெனின் குமார் முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்ற அந்த செய்தியும் அர்ச்சுனா எம்பி மறியலில் கைத்துப்பாக்கி காட்டி பெண்களை மிரட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை எதிர்வரும் நாளை 29ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு பருத்தித்துறை நகரசபை விவகாரத்தில் ஆளுநரின் விசாரணைகளுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை. வடக்கு மாகாண ஆளுநரால் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படவிருந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு வடக்கு மாகாண மேல் நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் டக்ளஸ் டி போல் மற்றும் நகரசபை உறுப்பினர் சிவலிங்கம் பொன்னம்பலம் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பின்னரே நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவை வழங்கியிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் மனைவி அவரது சகோதரன் மீது கணவன் கத்திக்குத்து தாக்குதல் சாவகச்சேரி பகுதியில் சம்பவம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் அர்ஜுனா எம்பி தாக்கினார் என பெண் யாழ் வைத்தியசாலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதலுக்குள்ளான 2 நபர்களில் பெண்ணொருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் மற்ற நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்ற அந்த செய்தியும் வில்வத்து வன அழிப்பு விவகாரம் வழக்கு விசாரணையில் இருந்து உயர் நீதிமன்ற நீதியரசர் விலக்கல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் எதிரணி கோரிய பாராளுமன்ற விவாதத்தை நிராகரித்தது அரசு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஊடக சவால்களை நாம் முறியடிப்போம், அமைச்சர் KD லால்கந்த கூறுகின்றார். எமக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஊடக சவால்களை எம்மால் முறியடிக்க முடியும் என விவசாய மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்கந்த தெரிவித்திருக்கின்றார். கண்டி செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற விசேட நிகழ்வொன்றில் விவசாய மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்கந்த கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். கடந்த கால புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிதாக வீடுகளை அமைத்துக் கொள்வதற்காக காணிகள் மற்றும் வசதிகளை வழங்குவது தொடர்பாக
இந்த கூட்டம் நடைபெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவர் சம்மி சில்வா பதவி விலக வாய்ப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், நளின் பண்டாரவின் குற்றச்சாட்டுக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை மறுப்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பயணிகளின் பயணச்சீட்டை பரிசோதிக்க போலீசாருக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. மோட்டார் வாகன போக்குவரத்து சட்டத்தின்படி பேருந்துகள் பயணிகளின் பயணச்சீட்டுகளை பரிசோதிக்க போலீசாருக்கு எவ்வித சட்டபூர்வமான அதிகாரமும் இல்லை என அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான சோதனைகளை முன்னெடுக்கும் அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அல்லது மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகளுக்கு மட்டுமே உள்ளது. அவர்கள் முன்னெடுக்கும் சோதனைகளின் போது மட்டுமே போலீஸ் ஒத்துழைப்பு வழங்க முடியும் என்றும், நேரடியாக தலையிட்டு பஸ் உரிமையாளர்கள் அல்லது ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், 2040ஆம் ஆண்டளவில் இலங்கையில் 1/4 பகுதியினர் முதியவர் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக மிகவும் நோய்வாய்ப்பட்டவர்கள் என்ற தலைப்பிடலோடு இன்றைக்கு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் கெகலிய தொடர்புபட்ட தரமற்ற மருந்து விவகாரம், முக்கிய ஆவணங்கள் அடங்கிய களஞ்சியம் தீக்கிரை. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல தொடர்புபட்ட தரமற்ற இம்யூனோகுளோபுலின் மருந்து கொள்வனவு மோசடி வழக்கின் முக்கிய சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்கள் வைக்கப்பட்டிருந்த களஞ்சிய சாலை ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இது ஆதாரங்களை அளிப்பதற்கான திட்டமிட்ட செயலா என்றே பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்திய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், சர்ச்சைக்குரிய மருந்து கொள்வனவு காலப்பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்து மாதிரிகள் கொள்வனவு தொடர்பான கோப்புகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இந்த களஞ்சிய சாலையிலேயே வைக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள நிலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளமை விசாரணைகளை பாதிக்கும் என கவலை வெளியிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, அஞ்சல் ஊழியர்களின் கொடுப்பனவில் மோசடி, லஞ்ச ஆணைக்குழுவின் விசாரணை ஆரம்பம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், $2.5 மில்லியன் திருட்டு குறித்து சர்வதேச ஒத்துழைப்புடன் விசாரணை. திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் அமெரிக்க இணையவழி குற்றவாளிகளால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் தொழில்நுட்ப கோளாறு காரணமா அல்லது நிர்வாக ரீதியான வீழ்ச்சி காரணமா என்பது குறித்த விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியும், சோரன்பேட்டை சரஸ்வதி சனசமூக நிலைய கட்டடத்துக்கு அடிக்கல் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஊர் வணிகன் பெற்ற காணி அபகரிப்பு ஜனாதிபதிக்கு ஸ்ரீதரன் எம்பி கடிதம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், அதிகாரத்தை மீண்டும் கோருவதற்கு நாமளுக்கு எவ்வித உரிமையும் இல்லை, சாடுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி. ராஜபக்சர்கள் இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளி நாட்டு மக்களை ஏழ்மையாக்கினார்கள். ராஜபக்சர்கள் மீதான வெறுப்பினால் தான் மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தார்கள். அதிகாரத்தை மீண்டும் கோருவதற்கு நாமல் ராஜபக்சவுக்கு எவ்வித தார்மீக உரிமையும் கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஊடாக அரசு சேவைகள். இலங்கையில் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரசு சேவைகளை டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஊடாக தொலைதூர முறையில் முன்னெடுப்பதற்கான புதிய வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு போர்க்கால சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக கட்டுப்பாடுகளை சமாளிக்கும் வகையில் அரசு சேவைகளை தொலை தூரத்திலிருந்து வழங்குவதற்கான டிஜிட்டல் வழிகாட்டுதல்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. ஈரான் போர் உள்ளிட்ட பிராந்திய பதற்றங்களினால் தேசிய எரிபொருள் கையிருப்புக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை குறைப்பதற்காக அலுவலக சேவைகளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்க அமைச்சரவை தீர்மானித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், அன்றாதபுரம் வன காப்பகத்தில் அடையாளம் தெரியாத சடலம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அரிசி தண்ணீர் போத்தல் அதிக விலைக்கு விற்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், பறவைகள் சரணாலய சூழலில் குப்பை கொட்டுவோர் மீது இனி வழக்கு தாக்குதல், தென் எருவில் பற்றி பிரதேச சபை நடவடிக்கை. குருக்கல் மடம் ஏத்தாலை குளம் பறவைகள் சரணாலய பகுதிகளில் குப்பைகளை கொட்டுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட குருக்கல் மடம் ஏத்தாலை குளம் பறவைகள் சரணாலயம் ஈரநில பகுதி பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அப்பறவைகள் சரணாலயத்தை சூழவுள்ள வீதிகளில் பயணிப்பவர்கள் குப்பைகளையும் கழிவுகளையும் மூட்டை மூட்டையாக குறித்த பிரதேசத்தில் கொண்டு வீசிவிட்டு செல்வதனால்
அச்சரணாலயத்தில் உள்ள பறவைகளுக்கும் அச்சூழலுக்கும் பலத்த துர்நாற்றத்தினால் பலத்த பாதிப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் வீதியினால் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு தேசிய புண்ணிய கிராமம் பெருவிழா செங்கலடியில் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் திரைசேரி கொள்ளையில் ஜனாதிபதிக்கும் தொடர்பா சாகர காரியவசம் கேள்வி. அரச திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடி தொடர்பில் அதற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மற்றும் திரைசேரியின் செயலாளர் ஆகியோருக்கு நேரடி தொடர்பு இருக்கின்றதா என்ற பலமான சந்தேகம் எழுந்துள்ளதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் மாகாண சபை தேர்தலை நடாத்த அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் டீசல் இறக்குமதியில் பாரிய ஊழல் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் கூட்டு எதிர்கட்சி முறைப்பாடு போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக புலந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி புதைகுழியை சுத்தம் செய்யும் நடவடிக்கை நேற்று முன்னெடுப்பு, 3ஆம் கட்ட அகழ்வு பணி இன்று முதல் ஆரம்பமாகும், 56 நாட்கள் அகழ்வு மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கையில் நேற்று அகழ்வு நடவடிக்கை பணிகள் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின்குமார் அவர்களின் மேற்பார்வையில் நடைபெற்றது. நேற்று எந்தவிதமான மனித எலும்புக்கூடுகளும் அடையாளம் காணப்படவில்லை. முதற்கட்டமாக புதைகுழி அமைந்துள்ள பிரதேசத்தை தயார்படுத்தும் வேலைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி 2 வார கால அடிப்படையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படவிருக்கின்றன. இன்று செவ்வாய்க்கிழமை முதல் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படவிருக்கிறது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் உறுப்பினர்களுக்கு எதிரான விசாரணைக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை. வடக்கு மாகாண ஆளுநரால் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படவிருந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு வடக்கு மாகாண மேல் நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியோடும் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி அளவீடு என்றும் காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் மூலம் அறிவிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. அதே போல சாகவச்சேரியில் கத்திக்குத்து இளைஞன் படுகாயம். சாகவச்சேரி நகர் பகுதியில் இடம்பெற்றிருந்த கத்திக்குத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வீதியால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த அண்ணன் தங்கையை சடதியாக வழிமறைத்த குறித்த நபர் விபத்தினை ஏற்படுத்தியதுடன் கத்திக்குத்தினையும் மேற்கொண்டிருக்கிறார். இதில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற அண்ணன் கத்திக்குத்துக்கு இலக்காகி சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட சாகவச்சேரி போலீசார் கத்திக்குத்தினை மேற்கொண்ட நபரை கைது செய்திருக்கிறார்கள். அண்ணன் மற்றும் தங்கை இருவரும் நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்கு வருகை தந்த போதே மேற்படி சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது என்றும் அந்த செய்தியோடும் போதையுடன் கைதான தேரர்கள் மீது விசாரணை, சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமம், அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. அதேபோல கனகாம்பிகை குளத்தில் நீராடிய இளம் குடும்பஸ்தர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. துப்பாக்கி காட்டி மிரட்டிய அர்ச்சுனா எம்பி கைதாகி விளக்க மறியலில் என்ற ஒரு செய்தியோடும் வழக்கறிஞரானார் பேரறிவாளன். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 31 ஆண்டு கால சிறைவாசத்துக்கு பிறகு விடுதலையான பேரறிவாளன் நேற்று திங்கட்கிழமை அன்றும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டார். சிறையில் இருந்து விடுதலையான பிறகு பேரறிவாளன் குறித்த தகவல் பொதுவெளியில் குறைவாகவே காணப்பட்டன. இந்த நிலையில் சிறை மீண்ட பின் முறைப்படி சட்டம் பயின்ற அவர் தற்போது சென்னை உயர் நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் சங்கத்தில் முறைப்படி பதிவு செய்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் இவை வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், போதைப் பொருளுடன் கைதான தேரர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். கட்டுநாயக்கா விமான நிலைய வளாகத்தில் போதைப் பொருட்களுடன் தேரர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், திரைசேரி நிதி திருட்டு சுயாதீன விசாரணை நடாத்துமாறு கோரிக்கை என்ற ஒரு செய்தி. அதே போல அதிக விலைக்கு விற்பனை செய்த வர்த்தக நிலையங்கள் சுற்றி வளைப்பு. அதிக விலைக்கு அரிசி மற்றும் குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த பல வர்த்தக நிலையங்கள் சுற்றி வளைப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியோடும் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் லக்னோ அணிக்கு எதிரான போட்டி டோனியின் சாதனையை முறியடித்தார் ரிங்கு சிங் என்ற ஒரு செய்தியும், யாழ் மாவட்ட பேட்மிண்டன் தொடர் இரு பிரிவுகளிலும் சாம்பியனானது நல்லூர் பிரதேச செயலக அணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், பயிற்சியின் போது மீண்டும் காயமடைந்தார் டோனி என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் 302 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி.
கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணை ஆரம்பம். அஞ்சல் ஊழியர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு மோசடி. அஞ்சல் ஊழியர்களில் ஒரு குழுவினர் முறையற்ற விதத்தில் 10 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக தொகையை மேலதிக நேர கொடுப்பனவாக பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியோடும் சட்டவிரோத மணல் அகழ்வு 24 டிப்பர்கள் பறிமுதல் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், மாறாவில் உப்பை ஆத்தாக்க பாடசாலைக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டோம், ஈரான் ஜனாதிபதி சூளுரை. அழுத்தத்திற்கு பயந்து பேச்சுவார்த்தை நடாத்த மாட்டோம் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியோடும், ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் வெடித்து சிதறும், ட்ரம்ப் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி. பேருந்தில் குண்டுவெடிப்பும் 13 பேர் உடல் சிதறிப்பலி, 38 பேர் படுகாயம். கொலம்பியாவில் சோகம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் அல்லைப்பட்டி மண்கும்பான் வீதியில் புத்தரைகளுக்கு தீமூட்டிய விசமிகள். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி மண்கும்பான் இடையே நண்டு தொழிற்சாலையின் முன்பகுதியில் உள்ள தரிசு காணிகளில் காணப்படும் புதர்களுக்கு விசமிகள் தீமூட்டியதில் பாரிய அளவிலான புத்தரைகள் எரிந்து நாசமாகி இருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக அகில இலங்கை கம்பன் கழகம் நடாத்தும் கொழும்பு கம்பன் விழா 2026 என்று அது தொடர்பான கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலமுறை நாளினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக கற்றறிந்தவர்கள் செய்யும் அநீதி நாட்டை நிந்தா குலப்படுத்தும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறு அரசுக்கு அழுத்தம். பேராசிரியர் பீரிசுடனான சந்திப்பில் தமிழ் கட்சிகள் இணக்கம். மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துமாறும் அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நடவடிக்கைகளை வடக்கு மற்றும் தெற்கு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுப்பது குறித்தும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிசுக்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போதும் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும், டிஜிட்டல் மயமாகிறது அரசு அலுவலகங்கள் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடு, இளவாலை போலீஸ் பிரிவில் 15 வயது சிறுமி வன்புணர்வு, 2 இளைஞர்கள் கைது. யாழ்ப்பாணத்தில் டிக்டாக் காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேறிய 15 வயது சிறுமியை போலீசார் மீட்டு விசாரணை நடாத்திய போதும் அவர் ஏற்கனவே மற்றொரு நபரால் பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இளவாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாதகள் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. டிக்டாக் செயலி மூலம் அறிமுகமான நெல்லியடி போலீஸ் பிரிவில் உள்ள கரவட்டி பகுதியை சேர்ந்த 21 வயது இளைஞன் ஒருவருடன் குறித்த 15 வயது சிறுமி வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். இது குறித்தும் பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து நெல்லியடி போலீசாரின் உதவியுடன் அந்த ஜோடியை இளவாலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் நடாத்திய விசாரணையில் சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றது உண்மைதான், ஆனால் அவருடன் தவறாக நடக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனினும் சட்ட நடைமுறைகளின்படி சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போதும் அவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து சிறுமியிடம் போலீசார் தீவிர விசாரணைகள் நடாத்தினர். அப்போது தற்போதைய காதலனுடன் செல்வதற்கு முன்பதாக தனது பகுதியை சேர்ந்த 21 வயதான முன்னாள் காதலன் ஒருவனால் தான் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டதாக அச்சிறுமி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். சிறுமியின் வாக்குமூலத்தை தொடர்ந்து அவரது முன்னாள் காதலனையும் போலீசார் உடனடியாக கைது செய்தனர். தற்போது 21 வயதுடைய முன்னாள் மற்றும் தற்போதைய காதலர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கிறது. இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக காணாமலாக்கப்பட்ட லலித் குகன் வழக்கு கோத்தபாயவின் சாட்சியம் இன்று நீதிமன்றம் கட்டளை. காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகியோர் தொடர்பான வழக்கில் கோத்தபாய ராஜபக்சவின் சாட்சியத்தை எத்தகைய முறையில் பெறுவது என்பது தொடர்பான கட்டளை இன்று வழங்கப்பட இருக்கின்றது என்று இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடல் அமைந்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வழக்கறிஞரானார் பேரறிவாளன் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், தையட்டி காணிகளில் இன்று அளவீட்டு பணி. தையட்டி திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் இன்று இடம்பெற இருக்கின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்திருக்கின்றன என்ற அந்த செய்தியோடு, விகாரை தேவைக்காக காணி சுவீகரிக்கப்படாது, அமைச்சர் சந்திரசேகர் திட்டவட்டம். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் விகாரைகளின் தேவைக்காக காணிகள் சுவீகரிக்கப்படாது என்று அமைச்சர் சந்திரசேகர் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், துப்பாக்கி முன்னையில் அச்சுறுத்திய அர்ச்சுனா எம்பி விளக்கமறியலில் துப்பாக்கியும் போலீசார் வசம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், செம்மணி புதைகளில் அகழ்வு நேற்று ஆரம்பம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கிளிநொச்சியில் சோகம், குளத்தில் மூழ்கி ஒருவர் உயிரிழப்பு. கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்தில் நீராடிய போது காணாமற் போயிருந்த குடும்ப தலைவர் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். கிளிநொச்சி
ஸ்கந்தபுரத்தைச் சேர்ந்த 32 வயது நபரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் என்று அந்த செய்தியோடு பருத்தித்துறை நகரசபை விவகாரத்தில் ஆளுநரின் விசாரணைக்கு நீதிமன்றம் விதித்தது தடை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அனைத்து குருதிகளுக்கும் போதனாவில் தட்டுப்பாடு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் டீசல் இறக்குமதியில் ஊழல், எதிர்க்கட்சிகள் முறைப்பாடு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் மேற்கொள்ளப்பட்ட டீசல் இறக்குமதியில் பெரும் ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளன என தெரிவித்து அது தொடர்பில் விசாரணை நடாத்த வேண்டும் என்று லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு சாகரிகா மீண்டும் சேவையில். அண்மையில் தடம் புரண்ட சாகரிகா ரயில் நேற்று முதல் மீண்டும் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளது என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. கடந்த 24ஆம் தேதி பெலியத்தவில் இருந்து மருதானை நோக்கி பயணித்த சாகரிகா ரயில் வாதுவை ரயில் நிலையத்தில் தடம் புரண்டது. ரயிலின் 13 பெட்டிகளில் 11 பெட்டிகள் தடம் புரண்டன. தடம் புரண்ட சாகரிகா ரயிலில் கடமையாற்றிய 4 ஊழியர்கள் ரயில் சேவை கடமைகளில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிப்பு. இலங்கையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது என்று அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. நேற்று முன்தினம் 24 கரட் 1 பவன் 3,95,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 2000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 3,97,000 ரூபாவாக தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அதேவேளை 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,63,400 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டுள்ள நிலையில் 1,800 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 3,65,200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது என்ற அந்த செய்தியும், போதைப்பொருள் பிக்குகள் மீது சட்ட நடவடிக்கைகள் நிச்சயம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் போதைப் பொருளுடன் சிக்கிய பிக்குகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு திரைசேரி நீதி மாயம் கொழும்பில் நேற்று போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ரூபாவின் பெறுமதியில் மாற்றம் இல்லை. கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடுகையில் நேற்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதியில் மாற்றம் ஏற்படவில்லை. அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 314.57 தசமாகவும் விற்பனை பெறுமதி 322 ரூபாய் 27 சதமாகவும் காணப்பட்டது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 367 ரூபாய் 52 சதமாகவும் விற்பனை பெறுமதி 379 ரூபாய் 25 சதமாகவும் காணப்பட்டது. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 397 ரூபாய் 90 சதமாகவும் விற்பனை பெறுமதி 413 சதமாகவும் காணப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு முதியோர்களுக்காக ஸ்மார்ட் வில்லேஜ் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், யாழ் போதனா மருத்துவமனையில் அனைத்து குருதிக்கும் தட்டுப்பாடு, கொடையாளர்களுக்கு அழைப்பு. யாழ் போதனா மருத்துவமனையின் குருதி வங்கியில் அனைத்து வகை குருதிக்கும் மீண்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே கொடையாளர்கள் குருதி தானம் செய்து உதவ வேண்டும் என்ற மருத்துவமனையின் குருதி வங்கி பிரிவினர் அழைப்பு விடுத்திருக்கின்றனர். திட்டமிடப்பட்ட குருதி கொடை முகாம்கள் நடைபெறாமல் ரத்து செய்யப்படல், குருதி கொடை முகாம்களில் எதிர்பார்க்கப்பட்ட கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைவடைதல், எதிர்பார்த்ததை விட திடீரென குருதி விநியோகம் அதிகரித்தல் போன்ற காரணங்களினால் அடிக்கடி குருதிக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. இந்த மாதம் மட்டும் 4 குருதி கொடை முகாம்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் குருதி கொடை வழங்க முன் வர வேண்டும். மேலதிக விவரங்களுக்கு 0772105375 என்னும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் என்றும் குருதி வங்கி பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடும், பல்கலை அனுமதிக்கு வழிகாட்டி கைநூல், பல்கலைக்கழக அனுமதிக்கான வழிகாட்டி கைநூல் வெளியிடப்பட்டுள்ளது என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது. 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை முடிவுகள் அண்மையில் வெளியானதை தொடர்ந்து பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான விரிவான வழிகாட்டல்கள் இந்த கைநூலில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் பாடநெறிகளுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பது குறித்த தெளிவான அறிவுறுத்தல்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தகுதியுள்ள மாணவர்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக இந்த கைநூலை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. அதேவேளை 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழக நுழைவுக்கு தகுதி பெற்றுள்ளனர் என்று அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக
இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக புத்தரின் பெயரால் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் தபால் ஊழியர்களுக்கான கொடுப்பனவில் மோசடி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே இடம்பெற்றிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் அமெரிக்க அதிபர் டிரம்பை இலக்கு வைத்து மீண்டும் துப்பாக்கிச் சூடு, பலத்த பாதுகாப்புடன் தப்பினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இலக்கு வைத்து நேற்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டிருக்கின்றது. வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்களின் விருந்து விழா ஹில்டன் நட்சத்திர விடுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்தது. இதில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் முதற் பெண்மணியான மெலானியா டிரம்ப் ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்ற அந்த செய்தியும் அமைதி பேச்சுவார்த்தை இறுதி கணத்தில் ரத்து பின்வாங்கியது அமெரிக்கா என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தி மிக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தேராவில் தமிழ் வித்தியில் நிலவும் பல குறைபாடுகள் நேரில் ஆராய்ந்தார் ரவிகரன் எம்பி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் மாகாண சபை தேர்தலுக்காக இணையும் அரசியல் கட்சிகள் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுக்குள் டெல்லியை நேற்று ஊதியது பெங்களூர். IPL தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லியை சுலபமாக வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது பெங்களூர் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது.